இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, செல்ஃபோனில் நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் செல்ஃபோன் பெஸ்ட்டா இல்லை லேப்டாப்பில் பெஸ்ட்டா, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம வீடியோ இப்போ தான் பார்க்கிங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ், ஓகேவா? அதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்காகவே நான் இது தேடி எடுத்து உங்களுக்காண்டி போட்டிருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினர்ஸ் கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நான் வந்து செல்ஃபோனில் நல்லா ட்ரேட் பண்ண முடியுமா, இல்லை அப்படின்னா லேப்டாப் பிசி இந்த இதில் தான் நான் வந்து நல்லா ட்ரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அதுவும் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஒரு இதாக தான் இருக்கும். நம்மகிட்ட ஃபோன் தான் இருக்குது, நம்மகிட்ட லேப்டாப் இல்லையே, நம்மளால் அதில் பண்ண முடியுமா இல்லை இதில் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். அதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது, என்னென்ன மிஸ்டேக்லாம் நீங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லித்தரேன். இப்போது ஃபோன் வச்சு மட்டும்தான் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியுமா, பிசி வச்சுலாம் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம ஃபோனை வச்சே நம்மளால் ட்ரேடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நம்மளால் எடுத்து பண்ண முடியும். ஆனால் இதில் என்ன ஒரு லேப்டாப்பில் வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து இந்த சார்ட்டு இண்டிகேட்ரு சார்ட் வந்து எவ்வளோ மேலே போயிருக்கு கீழே வந்திருக்கு அப்படிங்கிறத நல்லா பெரிய விதமாக பார்க்குறதுக்காக நமக்கு வந்து லேப்டாப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் வந்து மேக்ஸிமம் நான் வந்து லேப்டாப்பு பிசி இந்த மாதிரி தான் நான் வந்து யூஸ் பண்ணி பார்ப்பேன். பட் ஆனால் ட்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக நம்ம போகிற டைமில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நமக்கு ஃபோன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஃபோன் வந்து ரொம்பவே முக்கியம்தான். நீங்கள் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் நமக்கு வந்து இந்த பிசியும் தேவைப்படும். சப்போஸ் நமக்கு பிசி வேண்டாங்க, நம்ம ஃபோன்லேயே பண்ண முடியுமானா, நீங்கள் கொஞ்சம் அட்வான்டேஜ் லெவலில் வந்து நீங்கள் படித்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபோன்லேயே பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு சில ட்ரிக்ஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போது லேப்டாப்பில் வேறு அக்கௌண்ட் இருக்கும், நம்மளுக்கு ஃபோனில் வேறு அக்கௌண்ட் இருக்குமோன்னு கேட்டிங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபோனில் வந்து எந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதே தான் லேப்டாப்லேயுமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் வந்து அதை லாகின் பண்ணிக்கிட்டால் மட்டுமே போதுமானது. நிறைய பிகைனர்ஸ் வந்து இப்போ பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் யூஸ் பண்ணி ஓகே இது ரெட்டில் கீழே இறங்குது அப்போ அது டவுன் ஆகுது, க்ரீனில் மேலே போகுது அப்போ இது ப்ராஃபிட்டில் போகுது அப்படிங்கிறத கெஸ் பண்ணி மட்டுமே வந்து நிறைய பேர் வந்து இங்கே ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது முழுமையுமே தப்பு. இப்போது மொபைலில் ஸோ இன்ட்ரடே அப்படின்னா ஒரு 1 minute 2 minutes 5 minutes கூட நம்ம இன்ட்ரடே வரைக்கும் வச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து அன்றைக்கே நம்ம வாங்கி அன்றைக்கே விற்றுருவோம். ஸோ அதனால் அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதே இது நம்ம இப்போ ஒரு மார்க்கெட்டை கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ட்ரடேயில் ஒரு 10 minutes வச்சுக்கலாங்க. சப்போஸ் இல்லை இன்னும் கொஞ்சம் தெரியணும், நெக்ஸ்ட் மந்த்துக்கு எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து மந்த்லி குழுது கூட வச்சுக்கலாங்க. அதாவது ஒரு 1 month 2 month அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். சப்போஸ் இல்லை நான் வந்து ஃபுல்லாக டெக்னிக்கலாக அலைனைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு 1 year எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு 6 month அந்த மாதிரி மந்த் வைஸ் வந்து நீங்கள் வந்து ஃபோனில் டைமிங் செட் பண்ணி வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரேடிங் அனலைஸ் பண்ணி எடுக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குங்க. ஓகேவா? நீங்கள் வந்து இப்போது டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணும்போது இது வந்து அப் ட்ரெண்டில் போயிருக்கா இல்லை டவுன் ட்ரெண்டில் போயிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை தான் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒன்றுங்க. ஓகேவா? இப்போது வந்து உங்களுக்கு ட்ரேடிங் அனலைஸ் பண்ணுறது இந்த 5 minutes இல்லை 10 minutes இல்லை 1 month இதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் அனலைஸ் பண்ணிக்க ரொம்ப கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். இதே இது நீங்கள் ஏர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணுற ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு தானாகவே கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒவ்வொரு வருஷத்துக்குள்ளது மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் இது எந்த வருஷம் இந்த மாதிரி அப் ட்ரெண்ட் ஆகிருக்கு, எந்த வருஷம் டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் முழுமையாகவே தெரிஞ்சிக்க முடியுங்க. ஓகேவா? ஸோ அதனால் மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இல்லை அப்படின்னா லேப்டாப்பில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இது ஒன்று தாங்க. ஸோ நீங்கள் இயர்லி வைஸ் வச்சு நீங்கள் வந்து டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு டிப்ஸ்லாம் நிறைய கிடைக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இப்போ வந்து லேப்டாப்பில் எது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ட் வந்து வரைஞ்சி பார்க்குறதுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இப்போது ஃபோனில் வந்து சின்னதாக தான் இருக்கும், நம்மளால் அது வந்து ரொம்ப தெரியாது. ஸோ இப்போது லேப்டாப் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், இல்லை பிசின்னு வச்சுக்கலாம், நல்லா பெருசாகவே தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து இதில் வந்து கொஞ்சம் நேரம் இருக்கிறது நம்ம தள்ளி பார்க்குற மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப இருக்காதுங்க, லைட்டாக தான் அப்படி இருக்கும். ஸோ மற்றபடி ஃபுல்லாக வியூ பார்க்குறணும் அப்படின்னா நமக்கு வந்து லேப்டாப் பிசி தான் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபோனை விட லேப்டாப் பிசி இதில் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு முக்கியமாக என்னதெல்லாம் தேவை
உங்களுக்கு அடிப்படையாக என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோட் பென்னு எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து அடிக்கடி நம்ம வந்து ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளால் கால்குலேட்டருக்கும் ட்ரேடிங்கும் மாறி மாறி இருக்க முடியாது. ஸோ ஒரு கால்குலேட்டர் நீங்கள் மெயினாக வச்சுக்கணுங்க. ஓகேவா? அது போக வந்து ஒரே ஒரு ஃபோன் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போவும் யூஸ் பண்ணுறது அது வந்து ட்ரேடிங்காக மட்டுமே வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதையும் மீறி வந்து உங்களுக்கு ஓகே எனக்கு இப்போ லேப்டாப் பிசி என்கிட்ட இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து லேப்டாப் பிசி கூட கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபோன் வந்து ஒரு ஃபோன் ஸ்டாண்டில் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபோனு, லேப்டாப்பு, அப்புறம் கால்குலேட்டரு, அப்புறம் நோட் பென்னு, ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் நோட் பண்ணி பண்ணிங்கனாலே போதுங்க. உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் விரும்பி பண்ணும்போது அது வந்து உங்களுக்கே அது ரொம்ப பிடிக்குங்க. நீங்களே அதை விட முடியாது. நம்ம எழுதணுமோ அப்படின்னா கஷ்டப்படாதீங்க. நீங்கள் எழுதி படித்து அதில் முன்னேறி வரும்போது தான் உங்களுக்கு அதோட தெரியும். ஸோ அதை எப்போவுமே அதுக்கப்புறம் நீங்கள் கைவிடவே மாட்டீங்க. இப்போ வந்து ட்ரேடிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து கவனித்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் எடுக்கும்போது மார்க்கெட் ப்ரைஸில் எடுக்காமல் நீங்கள் வந்து லிமிட் ஆர்டர் போட்டு எடுக்கணுங்க. மறக்கவே கூடாது. எப்போவுமே ஸ்டாப் லாஸ் போடுறதை என்றைக்குமே மறந்துடக்கூடாது. ஸோ ஸ்டாப் லாஸு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதே மாதிரி எமோஷ்னலாக டேமேஜ் ஆகாமல் நீங்கள் வந்து ரன் பண்ணணுங்க. ஸோ எமோஷ்னலாக டேமேஜ் ஆகி நீங்கள் திரும்ப திரும்ப எடுக்கிறது வந்து ரொம்பவே ரிஸ்கில் கொண்டு போய் முடியும். அதே மாதிரி லாட் சைஸு ரொம்ப ஓவராக எடுக்கவே கூடாதுங்க. உங்களுக்கு ப்ரீமியம் எவ்வளோ இருக்குதோ உங்ககிட்ட இருக்க ப்ரீமியத்தில் நீங்கள் கொஞ்சம் தான் வந்து லார்ஜ் சைஸில் எடுக்கணும். ஸோ அதிகமாக நீங்கள் வந்து எடுத்து பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய ரிஸ்கில் கொண்டு போய் விடும். ஐ திங்க் உங்களுடைய மணியை வந்து நீங்கள் மொத்தமாகவே இழந்துருத மாதிரி வந்துடும். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க்கை வந்து நீங்கள் எப்போவுமே எடுக்கக்கூடாது. ஓகேவாங்க? ஓகேங்க, அவ்வளோதான். வீடியோலாம் முடிஞ்சிருச்சு. கடைசி வரைக்கும் பார்த்த நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்பவே நன்றிங்க. நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. ஓகேவா? டாடா பை பை, சி யூ ஆல். இது நான் உங்கள் நந்தினி. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். டாடா பை பை.